பார்க்க முடியல எனக்கு சினிமா. ரொம்ப அழுதுட்டு நான். அவர் நல்லா இருக்கணும். சைல்டுஹுட் எல்லாத்தையும் திரும்பி பார்க்கும்போது அவர் தான் இருக்கார். ஸோ அவர் இப்போது சினிமாவிலேருந்து வெளியே போகிறன்ற ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த லாஸ்ட் 40 செகண்ட்ஸ் ரியலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ உண்மையிலே நல்லா இருந்தது ப்ரோ. லாஸ்ட்டு படம்ன்றது கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. இருந்தாலும் உண்மையிலே படம் நல்லா இருந்தது. இது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, தளபதியோட ஃபைனல் படம், அதுக்காக வச்சும் வந்து பார்க்கணும் ப்ரோ எல்லாரும். அதுதான் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் உண்மையிலே நல்லாவே இருந்தது. கொஞ்சம் ரத்தம் தெரிக்க இருக்கிறதுனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெருசாக ஏ சர்டிஃபிகேட்டுக்காகன்னு எதுவும் இல்லை. இப்போ இருக்க கிட்ஸ் எல்லாமே தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலாக தான் ப்ரோ இருந்தது. பெருசாக இவங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு ஈக்குவலாக அந்த ரத்தம் தெரிக்கிற சீன் நான் எதுவும் பார்க்கல. பெருசாக நல்லா இருந்தது. இல்லை கிட்ஸு கூட பார்க்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. உண்மையிலே இப்போ கிட்ஸில் தான் நிறைய தளபதி ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க தான் மெயினாக எனக்கு தெரிஞ்சு இதை பார்க்கணும். என்னது ப்ரோ? சென்டிமெண்ட்டாக தான் ப்ரோ இருக்குது ப்ரோ. தளபதியோட லாஸ்ட் படம்ன்றதே இது கொஞ்சம் சென்டிமெண்ட்டான விஷயம்தான். உண்மையிலே கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். அம்பதூர் மேஜிக்கு படம் வந்து எல்லாம் சூப்பர்ண்ணா. இத்தனை வருஷம் பண்ண ஆட்சி எல்லாமே, இந்த திருட்டு கொள்ளை எல்லாமே செஞ்சுட்டு சொல்லிடுறாரு. டாரு டாரு தன்னாரு. சரி, அதை பத்தி என்ன சொல்றீங்க? படம் நல்லா இருக்கு ப்ரோ, சீரியஸாகவே. ஸோ ஆக்சுவலாக ஏன் இந்த படத்துக்கு வந்து இத்தனை நாள் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கல ரொம்ப எடுத்தாங்கன்றது பார்த்தீங்கன்னா, படத்தில் ஒரு முக்கியமான ரொம்ப சென்சிட்டிவ் கண்டென்ட் வந்து பேசியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப காமெடியாக போன விஸ்வன்ஸ் போனால், செகண்ட் ஆஃப் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கண்டென்ட் எடுத்திருக்காங்க. அதை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் கடைசி 40 செகண்ட்ஸ் வந்து சும்மா எல்லாரும் அழ வச்சுட்டாங்க. ஸோ தேங்க்ஸ் தலைவா ஃபார் ஆல் யுவர் மெமரிஸ் தட் யூ லிவ் வித் மிஸ். ஸோ எங்களோட சைல்டுஹுட் எல்லாத்தையும் திரும்பி பார்க்கும்போது அவர் தான் இருக்கார். ஸோ அவர் இப்போது சினிமாவிலேருந்து வெளியே போகிறன்ற ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த லாஸ்ட் 40 செகண்ட்ஸ் ரியலி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ தலைவா ஃபார் ஆல் த மெமரிஸ் தட் யூ கேவ். ஆல் தி பெஸ்ட் தலைவா. இல்லை அந்த டிஃப்ரென்ஸில் தளபதி இல்லை அப்படிலாம் இல்லை. தளபதி படம் எப்போ வந்தாலுமே அது திருவிழா தான் ஆக்சுவலாக. ஸோ வந்து இப்போ பார்த்தா ஒரு ஃபெஸ்டிவ் சீசன் எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக உங்களுக்கு. ஸோ அதனால் ஃபெஸ்டிவ் சீசன் வந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருக்கும். இப்போ ஃபெஸ்டிவ் சீசன் எதுவும் இல்லை. பட் எப்போ வந்தாலும் தளபதி படம் திருவிழா தான். ஒரே டிஃப்ரென்ஸ் தான். அன்றைக்கி வந்து தளபதி விஜய் சொன்ன மாதிரி இருக்கும். இப்போ சொன்னது வந்து ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் திரு சி ஜோசப் விஜய் சொன்னது மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதான் டிஃப்ரென்ஸ். தேங்க்ஸ் தலைவா ஃபார் ஆல் த சப்போர்ட். இதோட நாங்கள் வரவே மாட்டோம். ஏன்னா தளபதி மட்டும்தான் வருவோம். இனிமேல் தீபாவளிலாம் கிடையாது. எங்கள் தளபதி படம் வந்தால் தான் எங்களுக்கு தீபாவளி. எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது லாஸ்ட்டு படம்னு சொல்லிட்டு. அதனால் எங்கள் தளபதி படம் லாஸ்ட்டில் வந்து இதோட தேட்டருக்கே வரமாட்டேன். ஏன்னா ஒரு படமும் நான் தளபதி படம் ரிலீஸ் ஆகும்போது தான் நான் வருவேன். ஆனால் இப்போ கஷ்டமாக இருக்குது. இனிமேல் தேட்டர் பக்கமே வரமாட்டேன். இதோட லாஸ்ட்டு படம். தளபதிக்கு சிஎம் ஆகிட்டார். நல்லா இருப்போம். மக்களும் நல்லா இருப்போம். நம்ம தளபதி மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. இதான் லாஸ்ட்டு படம் அப்படின்றதுனால எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜாலியாக பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எனக்கு ஆனால் பிடிச்சிருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் ஏன்னா எனக்கு அழ வருது தான். தளபதி மிஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சொல்ல முடியல. இனிமேல் அவர் பார்க்க மாட்டேன்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திரையில் வந்து அவரை பார்க்க முடியலன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. இதை மட்டும் பார்த்துருந்தோம்னா யாருக்காலையும் விழ வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. தளபதிக்கு செம்மையாக இருந்தது சார். எல்லாமே நல்லா நான் வரும்போது ஒரு ஜாலியான ஒரு இதில் வந்தேன் தளபதி மூவி அப்படின்ட்டு. நான் போகும்போது எல்லாரையும் அழுவ வச்சுட்டு தான் போகிறாரு. இதுக்கப்புறம் அவர் நடிக்க மாட்டார். இத்தனை வருஷமாக ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இதுக்கப்புறம் அவர் மூவி வராதுன்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நல்லா இருந்துச்சு படம். பிளாஸ்டாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுண்ணா. சொல்லவே தேவையில்லண்ணா, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சரியான பிளாஸ்ட்டு.
அழுவே வச்சிட்டாங்கண்ணா என்ன ஒரு மாதிரி. சொல்ல முடியல. ஆக்சிடென்ட்லாம் பிளாஸ்ட் ஆச்சுண்ணா அந்த மாதிரி. எலெக்ஷனும் நம்ம தான், கலெக்ஷனும் நம்ம தான், எல்லாமே நம்ம தான். தளபதி தேட்டரே உட்காந்து அழுதுட்டேன், என் பிள்ளைய இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப படம் ஆரம்பிச்சது தான் அதான் எனக்கு சந்தோஷம். ஒரே ஒரு இடத்துல தான் சந்தோஷம். ரொம்ப விஜய் ஃபேன் நான் எனக்கு 71 வயசாகுது. 2024 ஏப்ரல் 2ஆம் தேதி அரசியலுக்கு வந்தார். அதுலேருந்து அவர் கொள்கையில் தான் நான் இருக்கிறேன். ஆனால் பார்க்க முடியல எனக்கு சினிமா. ரொம்ப அழுதுட்டு நான். அவர் நல்லா இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இவங்க எல்லாம் ஒத்துமையை பிரிக்க முடியாது. அந்த கருத்தை ஆணிவரை நல்லா கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முதல்ல இம்ப்ரூவ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தளபதி ரொம்ப ஸ்டைலிஷாகவே இருக்கார். அது எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்ஷன் சீக்வன்ஸு, ஸ்டைலிஷு, சாங்ஸு. ஆனால் ரிவர்ஸ் கீர் தான், ஏஜ் வந்து ரிவர்ஸ் கீர் தான். அவரோட ஏஜ் வந்து ரிவர்ஸில் தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சினிமா வாங்கிட்டு இருந்தார். இப்போ தமிழ்நாடு ஆண்டு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா பண்ணிட்டுருக்காரு. இன்னும் பெட்டராக பண்ணிட்டுருக்காரு. சூப்பராக பண்ணிட்டுருக்காரு. படம் எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த ஃபீல் ஒரு ஃபீலும் ஃபீல் பண்ண முடியும் உங்களால். அந்த ஒரு ஃபேமிலியோடு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு பொண்ணு அப்பா டச்சப் எப்படியோ அதே மாதிரி ஒரு பொண்ணு எப்படி வீரமாக வளர்க்கணும் அதே மாதிரி சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே கிராண்டாக இருக்குது. நீங்கள் தேட்டரில் வந்து பாருங்கள், எல்லாமே செம்மையாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. படம் செம்மையாக இருந்துச்சு. பிளாஸ்ட் தான். எல்லாருமே போய் பாருங்க படத்தை. எல்லாருமே என்ன சொன்னாங்க, லீக் ஆன படம் அந்த அளவுக்குலாம் ஆகாதுன்ட்டு. படத்தை போய் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. மாசா இருக்கு படம். எங்க அண்ணன் சிஎம்மா பார்க்கறதுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? தளபதியில இருந்து நெக்ஸ்ட் சிஎம் சிஎம்மாவே வந்திருக்கிறாரு அவரு. உங்களுக்காக, உங்க முன்னாடி இப்போ பசங்களுக்காக இனி உங்களுக்கு நல்லது செய்யணும், நீட் தேர்வு ஒழிக்கணும். நீங்க எஜுகேஷன்ல இருந்து உங்களுக்கு வில் பவர். அவர் படம் பார்த்தோன்னே வில் பவர் வந்துச்சா இல்லையா உங்களுக்கு? அது மாதிரி வில் பவர் தான். சின்ன பசங்களுக்கு நம்ம சொன்னா புரியாது சார். விஜய் சார் சொல்லியிருக்காரு பாருங்க, 3 பாயிண்ட் டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது வந்து ஒரு குழந்தைக்கும் அது போய் ரீச் ஆயிருச்சு. இன்னும் ரீச் ஆகும். அது நம்ம அம்மா சொன்னால் கூட கேட்காதுங்க நின்று. இப்போ விஜய் சார் சொன்னோன்னா விஜய் மாமா சொல்லிட்டாரு, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட் எடுத்துகிட்டு வந்த பிறகு அது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது அதில் பார்க்குறதுக்கு. அவர் இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய வெளியே வரல சார். ஆனால் சிஎம்மாக வந்து இப்போ நிறைய பேத்துக்கு நிறைய செய்வார் அவர் பின்னாடி நாங்கள் இருப்போம் சார், எப்பவுமே இருப்போம் சார். ஒரு கட்சியா அதெல்லாம் கிடையாது, என்னைக்கும் ஒரு அக்காவா தங்கச்சியா அவர் பின்னாடி நாங்கள் இருப்போம் சார். அவர் படம் வந்து எப்படி சொல்கிறது, எல்லா படமே நல்லா இருக்குது. அவரோட படம் எல்லாமே நல்லா. இது வந்து வேறு லெவலில் இருக்குது சார். எப்படின்னா ஒரு இன்றைக்கி நாட்டில் என்ன நடக்குது அதை எடுத்துன்னு வந்திருக்காரு. ஒன்று ஒரு தவிரம் நம்மளுக்கு. எனக்கெல்லாம் அந்த வேர்க்கடலை சீன் ஒன்று சொன்னாப்புல, செடியை எடுத்து பிடுங்கிட்டு வேர்க்கடலையை பிடுங்கிட்டு திரும்ப அதே இடத்துல நடுறது. அதை இன்றைக்கி நாட்டில் எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை புரிய வச்சுருக்காரு அவர். படம் வந்து நல்லா இருக்குது, வேறு லெவல் சார் படம். ஆனால் கடைசி படம் போது எனக்கு அழ வந்துருச்சு. அதுலேருந்து மீண்டு வெளில வர முடியல. திரும்ப எப்போ அவரை பார்க்கறது, திரும்ப இந்த மாதிரி சீன்லாம் எப்படி பார்க்கறது, அப்படி படம் பார்க்கறது அப்படி இருக்குது. அரசியலில் இருக்கிறதுனால அவரை டெய்லி நம்ம பார்ப்போம். அதனால் இது மாதிரி பார்க்க முடியாது. அந்த சீனு ஃபைட்டு அதெல்லாம் வேறு யாருக்கிட்டையும் வராது, தளபதி கிட்ட மட்டும்தான் வரும். பீஸ்ட்ன்ற மாதிரி பாஸ்ட் மாதிரி அவர். ஓகே சார். ஒரு சேனல் எங்கேயோ போயிடலாம். ஒன்றா நெக்ஸ்ட் டார்கெட்டே பிஎம்ஏ போய் நேர் பாப்பல தளபதி. மோடி பார்த்தாப்பல, மோடி கோச்சி பார்ப்பல, மோடி மட்டும் கோச்சி வேணா சொல்லணும். எல்லா கட்சிக்காரரும் பின்னாடி ஓடணும். டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் இப்போ சிஎம்ஏ நெக்ஸ்ட் பிஎம்ஏ அப்புறம் எல்லாமே அவர் தான் ப்ரோ. உண்மையாக நல்லா இருந்தது. எப்படி சொல்கிறது, லாஸ்ட்டு படம் நிறைய எதிர்பார்த்து வந்தோம் ப்ரோ. சரியா, அதுக்கேற்றதெல்லாம் கொடுத்துட்டார் தளபதி. சரிங்களா, இனிமேல் நாங்கள் தான்ன்றது இல்லை, எப்பயுமே நாங்கள் தான். ராவண மாவண்டா எப்பயுமே நாங்கள் தான் ப்ரோ இனிமேல். தேங்க்ஸ் ப்ரோ. அவர் சொல்லவே வேணாம் ப்ரோ. ஃபஸ்ட் எல்லா படத்துலேயும் இருந்து எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி எல்லா படத்தையும் லாஸ்ட் படத்தில் மொத்தமாக கொடுத்துட்டாரு. சரிங்களா, ஃபைட்லேருந்து எமோஷ்னல்லேருந்து எல்லாமே மொத்தமாக இருக்குது. ஒரு ஃபேமிலி பேக்கை விட ஒரு இன்னும் கொஞ்சம் நல்லா என்டர்டெய்னிங்காக நல்லா கொடுத்துருக்காரு ப்ரோ. ப்ரோ அதுதான் ப்ரோ மாசு. தளபதி வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து வச்சு செய்யணும்னு நினச்சானுங்க. ஆனால் அவர் கடைசியில் எல்லாரையும் வச்சு செஞ்சுட்டாரு பார்த்தீங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டு டைட்டில் கார்டு வருது. சரிங்களா, முன்னாடி வந்து இந்த தளபதி மட்டும்தான் வந்திருக்கும். இது பார்க்க வயிற்றுச்சல் யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே இருக்கும். எதிர்கட்சி எல்லாருக்குமே வயிற்றுச்சலாக இருக்கும். ஹேட்டர்ஸ் எல்லாருக்குமே கரெக்டான செருப்படி. படம் பார்க்க போகிறோமே தான் நாங்கள்லாம் படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் சொல்கிறோம், தெரிக்க விடுறோம்.
படம் எலெக்ஷன் நம்ம தான், இதுவும் நம்ம தான் பார்த்துக்கோங்க. படத்தை அவளோட எதிர்பார்க்குறதுல தாலே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைக்கவே இல்லை. இப்போ இந்த ஷோக்கு டிக்கெட் கிடைச்சிருக்கு. படம் பார்க்க வெறித்தனமாக இருக்கும். ஜனவரியிலேருந்து இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு படத்துக்கு கூட போகல இந்த படத்துக்காக. படம் வரட்டு உள்ளே பார்த்துட்டு வரோம். செய்க தான் அடுத்து எல்லாருக்கும் டிஎம்கே. ஆன்லைனில் சோஷியல் மீடியாலாம் ஸ்ப்ரெட் பண்ணது வந்து நல்லா இருக்காது, கேசரி அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நேரில் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ ஹைப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்ப ஒர்த்தாது. நோ கமெண்ட்ஸ், ஜஸ்ட் என்ஜாய் பண்ணணும். ரொம்ப அங்கங்கே டச் பண்ணாங்க. பட் பொலிட்டிக்கல் விஷயத்தில் பண்ணும்போது கடந்த ஆட்சியில் நடந்ததெல்லாம் வந்து ரொம்ப கொலாப்ஸ் பண்ணி வச்சதெல்லாம் இங்கே எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் எல்லாருமே. ஆக்ஷன் தூக்கி சாப்பிட்டாங்க ப்ரோ. இதில் எல்லாமே வேறு லெவல். என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தேன் இந்த படத்தை. கண்டிப்பாக பாருங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட. அதான் சொல்கிறேனே, எங்கள் ஃபேமிலி மொத்தமாக டிவிகே ஃபேமிலி. எல்லாருமே வாங்க, அப்படியே வாங்க வாங்க. மொத்தமாக எல்லாருமே டிவிகே ஃபேமிலி. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் கேட்க வேணும் கண்டிப்பா. 50 வருஷமா அவனுக்கு ஆடுது போதாதா? இன்னும் ஏன் தொல்லை கொடுத்துன்னு இருக்கணும் சொல்லுங்க? போதாதா வாழ்ந்தது? டிவிகே ஃபார் லைஃப், அவ்வளோதான். சூப்பராக இருக்கு. இதில் லாஸ்ட் படம், கடைசி படம். இல்லை படம் சூப்பராக. எல்லாருமே தேட்டரில் பாரு, செல்லில் பார்க்காது, தேட்டரில் போயிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு படம். இன்னொரு வாட்டி பார்க்கலாம். தளபதி நல்லா பண்ணா சூப்பராக இருக்குதா? எதுவும் சொல்ல முடியல, எதுவும் வார்த்தை வரல. கடைசி படம்ன்றதுனால சூப்பராக இதுண்ணா வேற லெவல்ண்ணா. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. இன்னும் படம் நடிக்கணும்ண்ணா. அவரு சூப்பராக இருக்குண்ணா. இது வேற லெவல்ண்ணா. இது ரொம்ப மிஸ் பண்றோம் அவரை. நெக்ஸ்ட் படம் அவர் நடிக்கணும். சூப்பராக இருக்கு ப்ரோ. தளபதியில் லாஸ்ட் படம் மாஸ் படம் சூப்பராக இருக்கு. தளபதி தான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் இப்போ அது ஃபீல் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப இன்னொரு டைம் வரும் நம்ம.